ஹலோ guys, வெல்கம் டு டிகே vlogs. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நியூ இயர் வீடியோ தான். ஸோ நியூ இயர் வரப்போது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றதுனாலே நியூ இயர்க்கு பிஃபோர் டே என்ன பண்ணோம், ஃபுல் வீடுமே டீப் க்ளீன் பண்ணிட்டோம் நானும் அஞ்சலியும் சேர்ந்துட்டு. இந்த 2024 இந்த டிசம்பர் 31 எப்படி போச்சு அப்படின்றது எங்களுக்கு தெரியல. அவ்வளோ பிஸியாக போச்சு. வீடு கிளீனிங் முடிச்சுட்டு நியூ இயருக்கான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறது அப்படியே வந்துட்டு போயிடுச்சு. ஸோ பூஜை ரூமில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணுறது அண்ட் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்துச்சு. பட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் புதுசாக வந்துட்டு மாற்றி பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கும்போது நிக்கி அண்ட் வந்துட்டு நிக்கியோட அம்மா 2 பேருமே வந்துட்டு தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 12 மணிக்கு நியூ இயர் வரும்போது எழுந்திரிச்சு வரலாம் அப்படின்ற ஒரு பிளான். அண்ட் நான் அஞ்சலி டோக்கி 3 பேருமே வந்துட்டு முழிச்சிக்கிட்டே தான் இருந்தோம். டோக்கி வந்துட்டு தூங்கவே இல்லை. மணி 1:45 ஆகுது. தூங்கவே இல்லை. முடிச்சுக்கிட்டு அவள் பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. நம்ம எல்லாமே ஆல்ரெடி க்ளீன் பண்ணி ப்ராப்பராக பூஜை ரூம் எல்லாமே செட் பண்ணதுனால நைட்டு 12 மணிக்கே வந்துட்டு விளக்கு மட்டும் நம்ம ஏற்றிட்டோம். அதுக்கப்புறமா மார்னிங் எழுந்திரிச்சிட்டு மீதி பூஜாஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம டே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர்க்கான டே 1 வீடியோ இது. மார்னிங் எழுந்திரிச்ச உடனே சாமிக்கு பிரசாதம் பண்ணோம். நிக்கிக்கு வந்துட்டு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அவருக்கு வந்துட்டு லஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜெப்டோவில் சில விஷயங்கள் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு கிஃப்டாக வந்துட்டு நியூ இயர் கிஃப்ட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜெப்டோவில் கொடுத்துருந்தாங்க. ரீசெண்டாகவே ஜெப்டோவில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்துட்டு நியூ இயர்க்கு ஆர்டர் பண்ணது பிஃபோர் டே வந்துட்டு நான் கார்ட்டில் ஆட் பண்ணி தான் வச்சுருந்தேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெட் லவ்க்கான சில விஷயங்கள், அதாவது அந்த டாகோட குக்கீஸாக இருக்கட்டும், அவங்களோட ஃபுட், அந்த மாதிரி கேட் ஃபுட், அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கிஃப்ட் பாக்ஸில் இருந்துச்சு. நல்ல வேலை நான் முந்தா நாள் ஆர்டர் பண்ணல, நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஆர்டர் பண்ணேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூ இயர் கிஃப்ட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஜிம்முக்கு ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. லைக் ப்ரோட்டீன் ஷேக் அண்ட் அந்த ஷேக்கர் அண்ட் வந்துட்டு வே ப்ரோட்டீன் பவுடர் அண்ட் ஓட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு சாக்கோ பைட்ஸு, அதுக்கப்புறம் குக்கீஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த கிஃப்ட் பாக்ஸில் இருந்துச்சு. உங்களை யாருக்காச்சும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதாவது நியூ இயருக்கு நீங்கள் ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா, அண்ட் அப்படி உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கிஃப்ட் பாக்ஸ் வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டிஃப்ரெண்ட் கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே இவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க போல். எனக்கு தெரியல, நான் கொஞ்ச நாள் ஜெப்டோவில் எதுவும் வாங்கலை. டக்குன்னு வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக தான் வந்துட்டு வாங்கினது. பட் ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதாவது 2025 டே 1ல் இந்த மாதிரி ஒரு வந்துட்டு கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு கிடச்சிது. சீரியஸாகவே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் பண்ணதே 360 ரூபாய்க்கு தான். பட் அந்த 360 ரூபாய்க்கு வந்துட்டு அட்லீஸ்ட் அதோட ஆஃப் த ப்ரைஸுக்கு வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாமே எனக்கு வந்தது ரியலி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஷேக்கர்லாம் வந்துட்டு அட்லீஸ்ட் மினிமம் 200 150 ருபீஸ் ஆகும். கிஃப்ட் பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு குக் பண்ண வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்களுக்கு சாம்பார் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். எனக்கு டோக்கி எல்லாருக்குமே பாசிப்பருப்பு சாம்பார் ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அதே பாசிப்பருப்பு சாம்பார், இட்லி அண்ட் வந்துட்டு ரைஸ் வந்துட்டு பண்ணிட்டேன். ஆல்ரெடி 12 மணிக்கே நம்ம வந்துட்டு விளக்கேற்றிட்டோம். அதனால் பூஜை ரூம் ஃபுல்லாகவே ரெடியாக தான் இருக்குது. பிரசாதம் மட்டும் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதையுமே சாமிக்கு படைச்சிட்டு நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு 7 மணிக்கெலாம் வந்துட்டு என்டையர் ஃபேமிலி கோவிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் எந்திரிச்சதே 7 மணிக்கு தான். ஸோ அதனால் வந்துட்டு அந்த பிளானை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா பயங்கர ரஷ் இருக்கும் கோவிலில், க்யூவெல்லாம் இருக்கும். ஸோ அம்மானாலேயும் நிற்க முடியாது, என் டோக்கிக்கும் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால அம்மாவை டோக்கியை வந்துட்டு நாங்கள் வீட்டிலே விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. அதனால் நிக்கி வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போனோம். அதனால் டைம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு எங்களை பாதி வழியில் ட்ராப் பண்ணிவிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டார். நான் அஞ்சலி மட்டும்தான் வந்துட்டு கோவிலுக்கு போனோம். பட் இந்த நியூ இயரில் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஜாலியாக அண்ட் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ஒரு நிம்மதியாக போச்சு. ஏன்னா 2 பேரும் வந்துட்டு என்ன பண்ணோன்னா, மெட்ரோ போட்டிருக்கிறதுனால ப்ராப்பராக எங்களுக்கு பஸ் ஸ்டாப்லாம் வந்துட்டு எங்கே இருக்குது, எங்கே வந்துட்டு பஸ் நிற்கும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்துட்டு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. துறைப்பாக்கம்லேருந்து மேட்டுக்குப்பம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் நாங்கள் வந்துட்டு நடந்தே தான் போனோம். ஏன்னா வந்துட்டு மெட்ரோ நல்லா கிராஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல. அப்போ அப்படியே கண்டுபிடிச்சி நடந்து அந்த கிராஸ் பண்ணுற இடத்த பார்த்துட்டு கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டை கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் வரதுக்கே வந்துட்டு 12 ஆகிடுச்சு. நாங்கள் நினச்சோம் 12 மணிக்கு
நார்மலாக பிரத்யங்கர கோவில் பார்த்திங்கன்னா 12:30க்கெலாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 12:30க்கு அந்த மாதிரி. அப்போ தரிசனம் பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் வந்தோம். இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில இருந்து ப்ரே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் இன்றைக்கி நியூ இயர் அப்படின்றதுனால க்ளோஸ்லாம் பண்ணலங்க, ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருந்துச்சு. அண்ட் க்யூ பார்த்திங்கன்னா பிரத்யங்கரம்மா கோவிலில் இருந்து வெளியில் ரோடு வரைக்குமே வந்துட்டு க்யூ நிற்க ஆரம்பிச்சிட்டோங்க. அவ்வளோ க்யூ வந்துட்டு இருந்துச்சு. பட் அப்படியே வந்துட்டு நிற்கலை, மூவிங்கும் இருந்துச்சு. ஸ்லோ மூவிங்காக நம்ம அப்படியே வந்துட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ தான் யோசித்தோம், நல்ல வேலை டோக்கியும் அம்மாவும் வரல. வந்திருந்தால் அம்மாவாலையும் இவ்வளோ நேரம் வெயிலில் க்யூ நின்று இருக்க முடியாது. அண்ட் டோக்கியும் வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிலில் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும், கஷ்டப்படுற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் வந்தது ஓகேவாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 2 பேரும் எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கவும் முடியும் அண்ட் நிற்கவும் முடியும் அப்படின்றதுனால அப்படியே பீஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு க்யூவில் நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். இன்றைக்கி நியூ இயர்ன்றதுனால நிறைய பேர் வருவாங்க அப்படின்றதுனால நமக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக அர்ச்சனை இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி பண்ண முடியாது. மாலை மட்டும் நம்ம வாங்கிட்டு சாத்திட்டு போகலாம், அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு இருக்குது. அதே மாதிரி நிறைய கடைங்க வந்துட்டு போட்டிருந்தாங்க புதுசாக. பழைய கடைங்க இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய கடைங்க இருந்துச்சு. சட்டியெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வாங்கணும்னு தோணுச்சுன்னா வீட்டில் இருக்கிற சட்டி டுமில் ஆகிடுச்சு. பட் கோவிலுக்கு வந்திருக்கிறதுனால சட்டி வாங்கிட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு போகலை. தரிசனம் நல்லபடியாக முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சாய் கடைக்கு வந்தோம். டீ அண்ட் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் சாய மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு. ஒரு சாய் வந்துட்டு 25 rupees. ஸோ அஞ்சலி வந்துட்டு சாய் குடித்தா. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இளநீ குடித்தேன். அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு ஃப்ரீ பஸ்ஸாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃப்ரீ பஸ்ஸில் வந்துட்டு வெயிட் பண்ணி ஏறிட்டு வந்தோம். வீட்டுக்கு வர்றதுக்கே ஆல்மோஸ்ட் 4 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நேற்று நாங்கள் வாக் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 20 kilometers. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு டோக்கியோ வந்துட்டு மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். டோக்கியோ வந்துட்டு செம்ம ஃபன், பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த நியூ இயருக்கு டோக்கியோ வந்துட்டு ஃபுல் எனர்ஜி. ஏன்னா நைட்டுமே வந்துட்டு விளையாடிக்கிட்டு ரொம்ப லேட்டாக வந்துட்டு தூங்கினா. அண்ட் வந்துட்டு ஈவினிங்குமே வந்துட்டு செம்ம குதிதுன்னு சொல்லிட்டு நல்லா குதிச்சு அவள் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தா. டோக்கியோ வந்துட்டு இந்த மாதிரி வெளியே ஜாலியாக ஓடி ஆடி விளையாடுறது வந்துட்டு எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் நார்மலாக வீட்டில் நிறைய ஆளுங்க இருக்காங்க அப்படின்னா, என்னோடய ஒர்க்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் வந்துட்டு டோக்கியோ இந்த மாதிரி மொட்டை மாடிக்கோ இல்லை ஸ்ட்ரீட்லேயோ வந்துட்டு கூட்டிகிட்டு போவேன். இப்போலாம் ஜிம்முக்கு போகும்போது டோக்கியோ கூட்டிகிட்டு போகிறதுனால அது கொஞ்சம் கவர் ஆகுது. பட் அவள் இந்த மாதிரி நிம்மதியாக ஜாலியாக வந்துட்டு ஓடி பிடிச்சிட்டு விளையாடுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் கால் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஃபுல் அழுக்குமே டோக்கியோட காலில் தான் இருக்குது. அந்தளவுக்கு வந்துட்டு அவள் விளையாடுறதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. വേണ്ടിട്ടോ എന്താ കരുപ്പറ്റ
நிக்கி ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா எங்களை வந்துட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. டோக்கி வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணா இந்த டே ஃபுல்லாக. பயங்கர விளையாட்டு தான். பட் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாலோ அந்த அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி, அதாவது நெக்ஸ்ட் டே வந்துட்டு டயர்டாக படுத்துட்ருக்கா. இன்றைக்கெல்லாம் விளையாடவே இல்லை. தூக்கம் வந்துட்டு மிஸ் ஆனதுனாலையா என்னன்னு தெரியல. ஏன்னா 3 மணி வரைக்கும் வந்துட்டு நைட்டு முழிச்சிட்டு இருந்தா. பட் நெக்ஸ்ட் டே 10 மணிக்கு தான் எந்திரிச்சா. பட் ஸ்டில் அவளுக்கு வந்துட்டு அந்த டயர்டே போகலை போல். அதனால் வந்துட்டு அப்படியே டல்லாக தான் இருக்கா. மேபி டிஸ்டி கூட பட்டு இருக்கலாம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா ஜாய்லுக்காஸ் தான். அம்மா எனக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்க பண்ண விஷயம் கூட, மினிமம் ஒரு 500-1000 நம்மளோட சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு கோல்டு ஷீட் போட்டோம்னா நம்ம வந்துட்டு இயர்லி கொஞ்சம் கோல்டு வாங்கி அப்படியே சேர்த்து வைப்போம். முக்கியமாக பொண்ணுங்க இருக்கிற வீட்டுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். என்ன தான் சேவிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இந்த சேவிங்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே டைமில் நம்மளால் பல்காக பர்ச்சேஸ்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வந்துட்டு பண்ண முடியும். இன்றைக்கி வீடியோ எவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். எப்பவும் போல உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸை பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ, பை பை.